ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். மனித வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் இன்று இந்த சூழ்நிலை எனக்கு வரவில்லை, அதனால் இந்த நான் வேலையை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய போகிறேன் என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அந்த இடத்தில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் நான் போகவில்லை, நல்ல சூழ்நிலை வரட்டும் அப்பொழுது போய் நான் ஊழியம் செய்கிறேன் என்று தாமதப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்தால் அது உடனடியாக செய்து முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தாமதப்படுத்த கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளும் வழி நடத்துதலும் பிரசங்கி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் நமக்கு வாழ்வியல் நெறிகளை, பரிசுத்த பாதையை, எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நாம் அந்த வசனங்களை படித்து அறிந்து கற்றுக்கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை நாம் திருத்தி அமைக்கும் பொழுது நம் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக, நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக, இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் வாழ முடியும், சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட நற்காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் வழியா இருக்கிறது. அந்த பாதையில் நாம் செல்லும் பொழுது வெற்றி நிச்சயம், சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் வீணான குழப்பங்களும் மன உளைச்சலும் எதுவுமே ஏற்படாது. மன உளைச்சல் என்பது வாழ்க்கையை எப்படி வாழ்வதென்று தெரியாமல், எது சரி எது தவறென்று புரியாமல் இருக்கிற குழப்பமான மனநிலை, டென்ஷன், இதனால் பிபி வரும், பல வியாதிகள் வரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மன உளைச்சலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்காது. வேத வசனத்தை உண்மையாய் வாசித்து உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் நிச்சயம் மன உளைச்சல் என்ற வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்காது. மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆகாரம் என்றால் என்ன? இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை, இதில் 2 பொருள் உண்டு. ஒன்று, நம்முடைய ஆகாரம் என்று சொல்லும் போது நம்முடைய செல்வம், ஐஸ்வர்யம், பணம், பொருள் போன்றவை. இவைகளை தண்ணீரின் மேல் போடு என்றால், நம் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது வேதத்தின்படி ஜனத்தை குறிக்கும், ஜனக்கூட்டம், பொதுமக்கள், ஜனங்கள், இவைகளை குறிக்கும். அப்பொழுது நம் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு என்றால் நம்முடைய பணம், பொருள், ஐஸ்வர்யம் இவைகளை நாம் குவித்து வைக்காமல் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நாம் கொடுக்கும் போது அது உடனே நமக்கு பலன் தராது, ஆனால் அது அநேக நாட்களுக்கு பின்பு அது நமக்கு பலன் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நாம் ஒரு ஆப்பிள் மரத்தை நடுகிறோம் என்றால் அதை என்ன செய்வோம்? அதை நட்டுவிட்டு உடனே பார்த்தால் அதில் பழம் கிடைக்காது, காத்திருக்க வேண்டும், வருடங்கள் காத்திருக்க வேண்டும், அப்பொழுது அதிலிருந்து பழம் கிடைக்கும். அது போலதான் நாம் செய்யும் நற்கிரியைகள், தான தர்மங்கள், அவைகளை நாம் செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். பலருக்கு நாம் உதவி செய்து விட்டால் அதை எதிர்பார்க்க வேண்டியது கூட இல்லை, அது கொஞ்ச நாட்கள், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலன் தெரியும். நம்முடைய கடைசி காலத்திலோ அல்லது அடுத்த தலைமுறைகளிலோ அவர்கள் செழிப்பாய் வாழ்வதற்கு நாம் இன்று செய்யும் தான தர்மங்கள் நம் சந்ததியை வாழ வைக்கும். நம்முடைய முதிர் வயதிலும் நாம் செய்த தான தர்மங்கள் அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். நாம் எப்பொழுது துயரப்பட்டாலும், நாம் பற்றாக்குறையிலும் பாடுகளிலும் எதிர்காலத்தில் வரவேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த சமயத்தில் கர்த்தர் நாம் செய்த தான தர்மங்களை நினைத்து பார்த்து அதற்கேற்ற பலனை நமக்கு தேவைப்படும் நேரத்தில் அது நமக்கு கொடுப்பார். அதாவது பிறருக்கு உதவுவது, ஏழைகளுக்கு உதவுவது, பணம் பொருள் கொடுப்பது என்பது என்ன ஒரு காரியம் என்றால், அதில் முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால், அது நாம் வங்கியில் போட்டு பணத்தை சேமித்து வைப்பது போல. வங்கியில் போட்ட பணத்தை நாம் சேமித்து வைப்போம், அதன் பின்பு நமக்கு எப்பொழுது நம்முடைய பண தேவை ஏற்படும் பொழுது, நம்மிடம் உள்ள பணம் செலவழிந்த பின்பு அந்த வங்கியில் இருக்கிற பணத்தை எடுத்து, பேங்கில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு செய்வோம்.
தேவைப்படும் போதுதான் அதை நாம் எடுப்போம். அது வரைக்கும் அது பத்திரமாக அங்கேயே இருக்கும். நம்முடைய அன்றாட செலவுக்கு பணம் வரும், அதை செலவு செய்து கொண்டிருப்போம். பற்றாக்குறை என்று ஏற்படும் போது அதுவும் பேங்கில் இருக்கிறதே, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று எடுத்துக்கொள்வோம். அதே போலதான் நாம் ஏழைகளுக்கு இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பணமானது பேங்கில் இருப்பது போல அது நமக்கு தேவைப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நாம் செய்த அந்த நற்கிரியை, தான தர்மத்தை நினைத்து பார்த்து நமக்கு பலன் தருவார். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ அப்பம் நானே என்று. அதனால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆகாரம் என்பது வேத வசனமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்தும் பிரசங்கிப்பது, அவருக்காக ஊழியம் செய்வது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவரை நாம் தொழுது கொள்ளும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று கர்த்தரை அறியாத மக்களுக்கு நாம் செய்கிற ஊழியம், நாம் சொல்லுகிற வார்த்தையானதும் இந்த ஆகாரம் என்ற வார்த்தையை குறிக்கும். ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு என்று சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தையை, கர்த்தரை குறித்தான வார்த்தைகளை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது அதை அவர்கள் கேட்ட உடனே நமக்கு பதிலளிப்பார்கள் என்றோ, அதற்கு பிரதிபலன் வரும் என்றோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அநேக நாள் சென்ற பின்பு அதன் பலன் தெரியும். அதாவது சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்றாலும், பெரியோர்களுக்காக இருந்தாலும் கூட பல வருடங்கள் கழித்து இந்த காரியங்கள், நாம் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் நினைவில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. உடனே அவர்கள் திருந்தவில்லை என்றாலும் பின்பு அவர்களுடைய துன்ப நேரத்தில் அதை நினைத்து பார்த்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு ஜனங்கள். அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது. அநேக நாள் சென்ற பின்பு நிச்சயம் பலன் வரும். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியில் என்ன நடக்குமோ உனக்கு தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. 7 பேருக்கும் 8 பேருக்கும் என்றால் எல்லா மனிதர்களுக்கும், மற்றவர்களுக்கு முழுமையாய் நம்முடைய முழு முயற்சியினால், நம்முடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நம்மால் ஆன வரைக்கும் எல்லோருக்கும் பணத்தினாலும் உழைப்பினாலும் உதவி செய்ய வேண்டும். ஊழியத்தின் மூலமாகவும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்து நம் முழு பலத்தையும் பயன்படுத்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதிலும் உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், பூமியில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் நமக்கு குறிப்பிடுகிற காரியம், ஆபத்து எந்த நேரத்திலும் வரும். நீ சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறாய்? ஒரு மனிதன் கோடி கோடியாய் பணம் சேர்க்கிறான், பலவித தொழில்களை செய்யலாம், எல்லாம் செய்து சேர்த்து கொண்டிருக்கிறான். அவன் இன்று இரவு உறங்கும் போது நாளை இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு எல்லாவற்றையும் அவன் சரியாக சாப்பிடாமல் கூட உழைத்து சம்பாதித்து சேர்த்து கொண்டிருப்பான். அவன் அன்று படுக்க உறங்கும் பொழுது திடீரென்று அவன் இருதயத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனாலோ, அல்லது பூகம்பம் வந்து இயற்கை சீற்றங்களினால், பூமி அதிர்ச்சிகளினால் அவன் வைத்த அத்தனை சொத்துகளும் ஒரே நாளில் பூமிக்குள் போய்விட்டாலும் அதனால் என்ன பலன் உண்டு? இந்த காரியம் எல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியாது. இது என்ன இப்படி சொல்லுகிறார்கள் என்று நினைக்க தேவையில்லை. இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் திடீரென்று மணல் சரிவு, மண் சரிவு ஏற்பட்டு மலை பிரதேசங்களில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் பல பேர் மறைத்திருக்கிறார்கள். எல்லா தேசங்களிலும் நடக்கிறது. புயல் காற்று வந்து, புழுதி காற்று வந்து, டொர்னடோ வந்து பல இடங்களில் மனிதர்களை வீட்டோடு தூக்கி கொண்டு போய் விடுகிறது. பெருவெள்ளம் வந்து அழிகிறது, பூகம்பம் வந்து அழிகிறது. இன்றும் செய்தித்தாள்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது அன்றாட நிகழ்வாக இந்த இடத்தில் எது நடந்தது என்று ஒரு சகஜமான பேச்சாக மாறி போனது. அந்த அளவுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள். இதற்கு காரணம் என்ன? அங்கு வரும் ஆபத்து நமக்கு வராது என்று நம்மால் எந்த நிச்சயமாக சொல்ல முடியாது. பூமியில் பாவம் பெருத்திருக்கிறது, அதிகமாய் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய கோபம் வெளிப்படும் காலமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் வாழ்கிற நாம் நாளைக்காக, அடுத்த தலைமுறைக்காக என்று எதிர்காலம் என்று சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் அல்ல.
அதனால் நாம் எல்லோருக்கும் நம்மிடத்தில் உள்ளதை எல்லோருக்கும் கொடுத்து விட்டு காலத்தின் நிச்சயத்தை உணர்ந்து அறிய வேண்டும். அதற்கு பெயர்தான் விவேகம். இந்த காலத்தில் வாழ்கிறோம், நம்மால் சேர்த்து வைத்து எதையும் செய்ய முடியாது. நம்முடைய பலன் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அப்படி இருக்க சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிறோம்? உதாரணத்திற்கு, இன்னும் 10 நாட்களில் இந்த உலகம் அழிய போகிறது அல்லது நாம் அழிய போகிறோம் என்று ஏதாவது ஒன்று தெரிந்தால் நாம் எப்படி செயல்படுவோம்? எதையாவது வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம் என்ற எண்ணம் வருமா? இருக்க போவது இன்னும் 10 நாட்கள் தான், அதற்குள் சந்தோஷமா இருப்போம் என்று சந்தோஷமா இருப்போம். அது போன்ற சூழ்நிலை இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. ஆபத்து காலம், உபத்திரவ காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நாளைக்காக சேர்த்து வைக்காமல் இந்த காலத்தில் நம்மால் நமக்கு கிடைத்திருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்யலாம், நம்மிடத்தில் உள்ள பொருட்களை தான தர்மம் செய்யலாம், நல்ல புண்ணியங்களை சேர்த்து வைக்கலாம் என்பதை குறித்தே நாம் சிந்திக்க வேண்டும். நற்காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வையில் திருந்திய மனிதர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டியது மிக அவசியம். அதுவும் சீக்கிரமாய் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். மேகம் நிறைந்திருந்தால் மழை பொழியும். மழை மேகம் இரண்டு மேகம் அதிகமாய் வந்து மூடியிருந்தால் நிச்சயம் மழை பெய்யும். ஒரு மரம் கீழே விழுந்தால் அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். இந்த இரண்டு ஓமைகளும் பாரத்தை குறித்து சொல்கிறது. மேகம் நிறைந்திருந்தால், மேகம் முழுவதும் தண்ணீர் நிறைந்திருந்தால், நீராவி நிறைந்திருந்தால் அது மழையாக அந்த நீராவியின் பாரம் தாங்க முடியாமல் நிறைந்த பின்பு அது அப்படியே தண்ணீரை பூமியில் விட்டுவிடும். அதுதான் மழையாக நமக்கு கிடைக்கிறது. மரமானது கீழே விழுந்து விட்டால், மிக பெரிய மரம் காற்றினால் கீழே விழுந்தால் அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் அப்படியே இருக்கும், அது இடம் மாறாது. அதுபோல இந்த பாரம் என்ற காரியத்தை குறித்து சொல்கிறது. மழை நிறைந்தால், மழை மேகம் நிறைந்தால் மழையை கொடுக்கிறது பூமிக்கு. அதுபோல நாம் கொடுக்கிறவர்களாக, நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் சேரும் போது, அதிகமாய் சேரும் பொழுது அதை மழை மேகம் போல கொடுத்து விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மரமானது எங்கே விழுந்தாலும் அதன் பாரம் தாங்காமல், பாரம் அதிகமானதினால் அதாவது ஒரு சின்ன செடி கீழே விழுந்தால் அது காற்றினால் ஓடிவிடும். காற்றடையும் போது அது அசைந்து விடும். மனிதர்கள் தூக்கி போட்டு விடுவார்கள், மிருகங்கள் தூக்கி போட்டு விடும். ஆனால் மிகப்பெரிய மரம் கீழே விழுந்து விட்டால் அதை சாதாரணமாக நம்மால் எடுக்க முடியாது. மனிதர்களால் முடியும் என்றாலும் அதற்கான பலவித நேரமாகும், பல பாடுகள், பலர் சேர்ந்துதான் செய்ய முடியும். ஒரு மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதிக பாரம் உள்ள மரம் விழுந்தால் விழுந்தே கிடக்கும், அதை தூக்க யாராலும் முடியாது. அதே போல பாவம் அதிகமாகி பணம் அதிகம் சேர்க்கும் போது அந்த பணம் சம்பாதிப்பதற்காக நாம் செய்த பாவங்களும் நம்மேல் சேர்ந்திருக்கும். அதை நாம் கொடுத்து விடும்போது அந்த பாவம் நமக்கு இருக்காது, பரிசுத்தமாய் இருப்போம். அதனால் பாவத்தை நம்மை விட்டு போக்கிக் கொள்வதற்கு நம் ஐஸ்வர்யம் அதிகம் நமக்கு இருக்கக்கூடாது. அதிக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பாவத்தை சுமப்பார்கள், அதனால் வரும் சாபங்கள் இவைகளை சுமந்தே பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில். அவர்களுடைய மனம் திரும்புதலும் நிச்சயமாய் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதினால் மரம் போல உன் பாரத்தை நீயே வைத்துக் கொள்ளாதே. அது விழுந்த இடத்தில் விழுந்தபடி கிடக்கும், அதை தூக்குவார் இருக்க மாட்டார்கள். மேகம் போல மேகம் நீராவியால் நிறைந்த பின்பு அது உடனே மழையை கொடுத்து விடுகிறது. அது போல மேகத்தை போல உன்னிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பணத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உழைப்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்ட நாம் இதன்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உற்சாகமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும், உற்சாகமாய் செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது.
நல்ல காரியங்களை செய்வதற்கு யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. அதை செய்யாமல் இருப்பதற்கு காரண காரியங்களை தேடக்கூடாது. நற்காரியங்கள் என்று தெரிந்தால் அது என்ன போராட்டம் போராடினாலும் அதை செய்துவிட வேண்டும். செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். எதையாவது காரணம் சொல்லி அதை தடை செய்து விடலாம் என்று அந்த நோக்கத்தில் காரணத்தை தேடிக்கொண்டிருக்க கூடாது. அதாவது காற்றை நோக்குகிறவன் விதைக்க மாட்டான். ஒரு மனிதன் விதைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மழை பெய்யும், என் பயிரை வளர்க்கும், கர்த்தர் இந்த வருடத்தில் எனக்கு நல்ல பலனை தருவார் என்று விசுவாசத்தோடு இடத்தில் ஜெபித்து விசுவாசத்தோடு விதையை கொண்டு போய் விதைக்க வேண்டும். காற்று இப்படி அடிக்குமா, மழை பெய்யுமா, காற்று வருமா என்று எல்லாவற்றையும் காற்றை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தால் விதைக்கவும் போவதில்லை, அறுவடையாகவும் ஆகாது. ஏற்ற காலத்தில் விதைத்தால் தான் பலன் கிடைக்கும். அப்படி அந்த காலத்திற்கு ஏற்ற அந்த சூழ்நிலை வந்த பின்பு உடனே விதையை விதைத்து விட வேண்டும். காற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. மழை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிராமல் நாம் விதைத்து விட்டு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு காரியத்தை அதில் காரண காரியங்களை தேடி தடை செய்து கொண்டு தாமதப்படுத்தி கொண்டு இது நடக்கட்டும் அது நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. இது தவறான செயல். இதனால் நாம் காரியங்களை சாதிக்க முடியாது, பலன் பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மேகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அவன் அறுவடை செய்ய மாட்டான். விதைக்கிறவன் காற்றை பார்த்து கொண்டு இருந்தால், அதாவது விதைப்பதற்கு முன்பாக காற்று அடிக்கிறது, மழை வந்துவிடும், நனைந்து கொண்டே போய் எப்படி விதைப்பது என்று ஒருவன் யோசித்துக் கொண்டிருந்தால் அவன் காலத்திற்கும் விதைக்க மாட்டான். அது மழை காலத்தில் தான் விதைப்பார்கள். அந்த நேரத்தில் மேகமூட்டமும் காற்றும் இருக்கத்தான் செய்யும். ஐயோ மழை வந்து விடுமே, நான் போய் எப்படி விதைப்பது, நனைந்து போவேனே என்று யோசித்தால் அவனால் விவசாயம் செய்ய முடியாது. அதே போல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை, நல்ல சூழ்நிலை வரட்டும், நான் இந்த வேலை செய்கிறேன், நல்ல சூழ்நிலை வரட்டும், இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சூழ்நிலைகளையே தேடிக்கொண்டிருக்கிறவன் ஒருபோதும் காரியத்தை செய்ய மாட்டான். அவனுக்கு எந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்காது. காரியத்தில் இறங்கவே மாட்டான் அப்படிப்பட்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. காரண காரியங்களை பார்த்து கொண்டிருக்காமல் செய்ய வேண்டும் என்றால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து செய்வேன் என்று செய்கிறவர்களால் தான் ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்ய முடியும். உற்சாகமாய் செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்த வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் மேகங்களை நோக்குகிற இந்த சூழ்நிலை எனக்கு வரவில்லை, அதனால் அப்படி நான் வேலையை செய்ய இன்று அறுவடைக்கு ஊழியம் செய்ய போகிற நிலத்தில் தானியம் விளைந்திருக்கிறது, சரியில்லை, அறுவடை செய்யத்தில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அறுவடை செய்யும் போது மழை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த தானியங்களை அறுத்த பின் நல்ல சூழ்நிலை மழை பெய்தால் அதில் அணைந்து செய்கிறேன் என்று இது தாமதப்படுத்திக் கொண்டு அதனால் கூடாது. இன்று மழை ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்து நான் எப்படி அறுவடை செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கிறதே என்று ஒருவன் யோசித்துக் கொண்டே இருந்தானால் அவன் அறுவடையே செய்ய முடியாது. வழி மழை வரும், மேகம் வரும், ஆனது ஆகட்டும் என்று போய் நான் அறுவடை செய்வேன் என்று துணியெலும்புகள் உருவாவது அதனால் மழை வந்து அறியாது அறுவடை செய்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் நாளை பார்த்த தேவனுடைய நாளை மறுநாள் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தால் தேவ செயல்கள் கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்கிறார் விளைந்த விளைச்சல் நாம் அறியாமல் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியின் வழி இன்னது. இதே போலதான் ஆவி எந்த வழியில் வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி நிரப்புகிறார் என்றும், மனிதனுடைய ஆவி எப்படி வருகிறது என்றும், மனிதனுக்குள் ஆவி எப்படி வருகிறது என்றும், பொல்லாத ஆவிகள் எப்படி வருகிறது என்றும் இந்த வழிகள் நமக்கு தெரியாது. குறிப்பாக ஒரு மனிதன் தாயின் கருவில் உருவாகும் பொழுது அந்த மனிதனுக்குள் ஆவி எப்படி வருகிறது, தாயின் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆவி எப்படி வருகிறது, அந்த குழந்தையின் ஆவி எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியாது, அந்த வழி நமக்கு தெரியாது. அதுபோல தாயின் வயிற்றில் உருவாகும் ஒரு குழந்தையின் எலும்புகள் எப்படி உருவாகிறது அதுவும் நமக்கு தெரியாது. எலும்புகள் எப்படி, ஒரு கடினத்தன்மையுள்ள ஒரு எலும்பு எப்படி, இப்படிப்பட்ட எலும்பு சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் ஒரு தாயின் கருவில் எப்படி உருவாகிறது என்றும் நமக்கு தெரியாது. அதே போல இந்த பூமியில் தேவனுடைய செயல்களையும் நாம் அறிய மாட்டோம். அவர் எப்படி செய்கிறார் என்பதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்று பொருள், தெரியாது நமக்கு என்று பொருள். இதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது
கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் அந்த குழந்தை உருவாகும் நாளிலேயே அந்த ஆவி அந்த குழந்தைக்குள் வருகிறது. இது பெற்றோர்கள் மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. இது வரும் வழி நமக்கு தெரியாது. அந்த நாளில் வருகிறது. அந்த ஆவி பரலோகத்திலிருந்து கர்த்தரை பூமிக்கு கொடுக்கிறார். பெற்றோர்கள் மூலமாக ஒரு குழந்தைக்கு ஆவியை கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, எலும்புகள் எப்படி உருவாகிறது என்பது விஞ்ஞான வளர்ச்சியினால் இரத்த துளிகளில் இருந்து அந்த கருமுட்டையிலிருந்து ஒரு குழந்தை உருவாகிறது. அதன் பின்பு எலும்புகள் உருவாகிறது. இதயம் உருவாகும் முதலில், அதன் பின்பு மற்ற உறுப்புகள், எலும்புகள் எல்லாம் உருவாகிறது. ஆனால் அதன் வழி என்னதென்று நமக்கு தெரியாது. எப்படி இதெல்லாம் செய்கிறது? நம்மால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. எவ்வளவுதான் விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய முடியாது. அதைதான் வேதம் சொல்லுகிறது. இதை போல கடினமான ஒரு காரியம், புரிந்து கொள்ள, நாம் அறிந்து கொள்ள கடினமான ஒரு காரியம்தான் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கர்த்தர் பூமியில் செய்கிற காரியங்கள். பரலோக காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் பூமியில் எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்தும் நமக்கு தெரியாது. இது காரியத்தை கர்த்தர் செய்கிறார், அதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் கடினம். வேதாகமத்தில் ஆதியாகமம், யோபு புஸ்தகம், வெளிப்படுத்தல் புஸ்தகம், எசேக்கியேல் 28, ஏசாயா 14 போன்ற அதிகாரங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது, இந்த வேத பகுதிகளை படித்து பார்க்கும்போது சிருஷ்டிப்பை குறித்தும் மனித வாழ்வை குறித்தும் பல காரியங்களை புரிந்து கொள்ளலாம். என்றாலும் முழுமையாக தெய்வ செயலை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ வென்றும், இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் விதை என்ற வார்த்தை நாம் சாதாரணமாக நேரடி பொருளை பார்க்கும் பொழுது, காலையிலும் விதை விதை, மாலையிலும் விதை விதை என்று சொன்னால், நேரம் காலம் பார்க்காமல், ஓய்வில்லாமல் சாதாரணமாக விவசாய நிலத்தில் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் மட்டும் வேலை செய்துவிட்டு பலன் தரும் என்று காத்திருக்காமல், உன்னால் முடிந்த வரைக்கும் உன் முழு பலனையும் பயன்படுத்தி வேலை செய்யும். விவசாய வேலையா இருந்தாலும் மற்ற எந்த வேலையா இருந்தாலும் முழு பலத்தோடு நம்மால் முடிந்த வரைக்கும் நன்றாக உழைத்து கடினமாய் உழைக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பலன் வரும். காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிறோம், மற்ற காரியங்கள் செய்கிறோம், பலவித தொழில் செய்கிறோம். இப்படி எந்த காரியம் செய்தாலும் முழு முயற்சியோடு அதிகமாய் உழைக்கும் பொழுது ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து விடும் என்று பொருள். இன்னொரு காரியம், இது நேரடியான ஒரு விளக்கம். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த விதை என்பது வேதத்தின்படி ஆழமான சத்தியம் என்னவென்றால், வேத வசனங்கள் தான் விதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார், விதை விதைக்கிறவன் ஊமை என்று. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு உபதேசித்து சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறார், விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. அதை காலையிலும் மாலையிலும் விதைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் இரவு பகல் பாராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய முழு பலனையும் பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும். நம்மால் ஒரு காலை வரைக்கும் செய்தால் போதும், மாலை வரைக்கும் செய்தால் போதும், மதியம் வரைக்கும் செய்தால் போதும், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உழைத்தால் போதும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செய்தால் போதும், ஊழியம் செய்தால் போதும் என்று நாம் அப்படி கணக்கு போட சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை முழுமையாய் காலையிலேயும் விதைக்க வேண்டும், மாலையிலேயும் விதைக்க வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல், இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை விதைத்து கொண்டே இரு. எது வாய்க்குமோ, இது வாய்க்குமோ, அது வாய்க்குமோ, நீ எந்த நேரத்தில் செய்கிற ஊழியம் பலன் தரும் என்று உனக்கு தெரியாது. நீ எந்த விதத்தில், நீ எந்த அளவுக்கு ஊழியம் செய்திருக்கிறாய், எந்த காரியம் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனின் இதயத்தை தொட்டு அந்த மனிதன் மனம் திரும்புவான், அந்த மனித ஆத்துமா ரட்சிக்கப்படும் என்பது தெரியாது. நம்மால் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஊழியம் செய்தால் போதும், ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 மணி நேரம் போய் நான் ஊழியம் செய்து விட்டால் வந்தால் போதும், மற்ற நேரத்தில் என் உலக வாழ்க்கைக்கு நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லுகிற காலம் இது இல்லை.
கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் இது. அதனால் அதை புரிந்து கொள்வோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை விட்டு பரலோகம் ஏறி சென்றது, பரமேறி சென்று 2000 வருடம் ஆயிற்று. உலகம் முழுவதும் போய் சீஷராக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். எல்லோருக்கும் கர்த்தருடைய நாமம் இன்றும் அறிவிக்கப்படவில்லை. 2000 வருடங்களாக இத்தனை முன்னேற்றம் அடைந்த விஞ்ஞான உலகத்தில் இன்னும் உலகம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எவ்வளவு சோம்பலாய் இருக்கிறோம், மனித இனம் பொறுப்பற்றதாய் இருக்கிறது என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் உழைக்க வேண்டும். கர்த்தருக்காக முழு முயற்சியோடு காலை மாலை பகல் இரவு என்று பாராமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டும் சரியாய் பயன்படுமோ, காலையில் சொல்வதோ மாலையில் சொல்வதோ, எந்த விதமான ஊழியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனம் திரும்புதல் உண்டாகும் என்று நம்மால் சொல்ல முடியாது. எல்லாவித வாய்ப்புகளையும் பயன்படுத்தி எல்லா கால நேரத்திலும் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இது மட்டும் போதும், டிவியில் மட்டும் ஊழியம் செய்தால் போதும், அல்லது நேரில் தான் ஊழியம் செய்ய வேண்டும், திருச்சபை ஊழியம் மட்டும் போதும், செல்போனில் ஊழியம் செய்வது தேவையில்லை, டிவி சேனல்கள் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா வழிகளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லா டெக்னாலஜியையும் பயன்படுத்த வேண்டும். எந்தெந்த விதம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பயன்படுத்தி, முழு பலனையும் பயன்படுத்தி, முழு நேரத்தையும் பயன்படுத்தி ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒன்று நமக்கு பலிக்கும். அதாவது மனித இனம் எதை பார்த்தாவது மனம் திரும்பட்டும். வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட வேண்டும். கர்த்தருடைய நீதி நிறைவேற வேண்டும். எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தை போய் சேர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. வெளிச்சம் இன்பமாயிருக்கிறது. நாம் வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நாம் சந்தோஷம் அடைவோம். காலையில் எழுந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அந்த வெளிச்சம் என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீடுகளில் கூட நாம் முழுவதும் கதவு ஜன்னல்களை அடைத்து வைத்துக் கொண்டு இருந்துவிட்டு நன்றாக வெயில் அடிக்கும் போது எல்லாவற்றையும் திறந்து அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். வெளிச்சம் என்பது மன மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆவிக்குரிய வெளிச்சமும் கர்த்தராய் இருக்கிறார். அதுவும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். உலக வாழ்க்கையின் இந்த சாதாரண மண்டலத்தில் இருக்கிற, இயற்கை மண்டலத்தில் இருக்கிற, நேச்சுரல் ரேமில் இருக்கிற இந்த வெளிச்சமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. சூரியனை பார்க்க கண்கள் எப்பொழுதும் விரும்பும். அப்படி என்றால் சூரிய வெளிச்சத்தை நம் கண்கள் எதிர்பார்க்கும். சூரிய வெளிச்சத்தை பார்க்கும் போது சந்தோஷம் அடைவோம். எப்பொழுதும் எல்லோருக்கும் நடக்கிற ஒரு உணர்வு இது வரும். உண்மையான அன்பு என்பது பரிசுத்தமான தெய்வ அன்பு. கர்த்தர் அந்த அன்பை நமக்கு தர காத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.